எனது பெயர் ஷிரோலினா. 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 7ஆம் தேதி இறந்த ரினோஷனின் சொந்த சகோதரி. அவர் சுகையினம் காரணமாக இறந்ததாக இவர்கள் ஜோடிக்கிறார்கள். அவர் சுகையினம் காரணமாக இறக்கவில்லை. ஏனென்றால் அவர் 2ஆம் தேதி இவங்க பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு முதலாம் தேதி நான் அவரை வீட்டில் சந்தித்து நாங்கள் இப்படி வழக்கமாக நாங்கள் அண்ணன் அக்கா தம்பி விளையாடி பகுடி பண்ணி எப்படி இருப்போமோ அப்படி என்னோட நல்லா சிரித்து கதைச்சி செஞ்சவர் அவர். அவருக்கு திடீரென்று இவங்க இப்படி சுகையினம் காரணமாக உயிர் போகிற அளவுக்கு சுகையினம் திடீரென்று எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் அவரை முதலாம் தேதி பார்த்ததுக்கு பிறகு நான் அவரை பார்த்தது ஹாஸ்பிட்டலில் தான். ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வெள்ளிக்கிழமை கொண்டு போகக்குள்ளேயே அவருக்கு பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு, எங்களுக்கு இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்குள்ளேயே இவருக்கு பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குது அண்டு தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது. நாங்கள் அவரை போய் பார்க்க இல்லாத நிலைமையில் அவரை வச்சுருந்தவங்க. இப்படி ஒரு காலமும் எங்களோட தம்பிக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்து நாங்கள் அட்மிட் பண்ணி நாங்கள் செஞ்சதே இல்லை. ட்ரக்ஸ் பாவிச்சு தான் அவர் சுயநினைவில் அற்று போனவர்ண்டு இவங்க சொன்னவங்க. இவங்க எந்த ஆதாரத்தை வச்சு இவர் ட்ரக்ஸ் பாவிச்சவர்ண்டு சொன்னவங்கண்டு எங்களுக்கு தெரியாது. ஒரு சாதாரணமா ஒரு பைக்ல போக்குல குடிச்சிட்டு பிடி வர்றவங்களையே இவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்ணி அவர் ட்ரீட் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறவங்க. எனது தம்பி ட்ரக்ஸ் பாவிச்சு தான் சுயநினைவற்று போனவர்ண்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டே செக் பண்ணி வேற உடம்புல ட்ரக்ஸ் இருக்கண்டு இவங்க முடிவெடுத்தவங்க. முதல் அரெஸ்ட் பண்ணோடனே கேஸ் போட்டவங்களா? எங்களுக்கு வந்த தகவலின்படி 2ஆம் தேதி வேற பிடிச்சிட்டு போனவங்க. இவங்க எந்த கேஸும் ஃபைல் பண்ணல. ஃபைல் பண்ணாம என்ற தம்பிய அண்ட் நைட் ஃபுல்லா வச்சிருந்துருக்காங்க. என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க தெரியாது. நாங்க பார்க்கும்போது நல்லா இருந்தவன். இதுக்கு அவர் எந்த நிலைமையில வேற கொண்டு போனவங்க வேற எப்படி இருந்தவர்ன்றதுக்கு ஆதாரம் பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கலாம். ஸோ எனக்கு அல்ட்ராம் இல்லாமத்தான் இவங்க ஜீப்ல தூக்கிட்டு போனவங்களான்னு பார்க்கலாம். அப்ப நல்லா கொண்டு போனவருக்கு சுயநினைவு இல்லாம ட்ரக்ஸ் போதையில தலையில அடிக்கிற அளவுக்கு ட்ரக்ஸ் போதை வர்றதுக்கு காரணம் என்ன? அப்ப அன்று இரவு அவர் ட்ரக்ஸ் எப்படி பாவிச்சிருக்கேன்னு சொன்னா அன்று இரவு போலீஸுக்குள்ள இவருக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது யாரு? அவர் சுயினம் காரணமாக சாகல. எங்களுக்கு நாங்கள் இழந்த உறவு இழந்தது தான். திரும்ப அவர் வரப்போறது இல்லை. ஆனா அவருக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்க கூடாது. இப்படி ஒரு அநியாயம் யாருக்கும் நடக்க கூடாது. எங்களுக்கு அவர் இறந்ததுக்கான காரணம் இதாலதானா இப்படித்தானாண்டு எங்களுக்கு மட்டும் இல்லை, அவருக்கு வந்து இப்ப இந்த அவதூறோட அவர் போன இந்த பேர் அவருக்கு இல்லாம போகணும். இனி யாருக்குமே இப்படி நடக்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் ட்ரக்ஸ் வச்சிருந்தான் பிடிச்சன்னு சொல்லித்தான் இப்ப இவங்க கேஸ கொண்டு போறாங்க. நாங்க நினைச்சது சைக்கிள் கேஸ்ல தான் என்ற தம்பியை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க இப்ப ஜோடிச்சிருக்கிற கேஸ் வந்து ட்ரக்ஸ் வச்சிருந்ததால தான் நாங்க பிடிச்சினாங்க. அப்ப இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து பேங்க்ல இருந்து இவங்க என்ற தம்பியை பிடிக்கக்குள்ள செக் பண்ணி ட்ரக்ஸ் எடுக்கல இவங்க. அண்டு நைட் எடுத்ததா தான் இவங்க சொல்றாங்க. என்ற தம்பி போட்டிருந்த ஆடையில டிஷர்ட்லயும் பக்கெட் இல்ல, ஷோர்ட்ஸ் சின்ன ஷோர்ட்ஸ் கபடிக்கு போடுற ஷோர்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தவர். அந்த ஷோர்ட்ஸ்லயும் பக்கெட் இல்லை. அப்ப இவங்க எங்க இருந்து ட்ரக்ஸ் எடுத்தவங்க? ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பேங்க்ல இருந்து அரெஸ்ட் பண்ணவங்க யார்? இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண பேங்க்ல தான் இவர் இருக்கிறார் வந்து பிடிச்சிட்டு போங்கண்டி. பேங்க்ல கேட்டா நாங்க எந்த விதமான கம்ப்ளைண்டும் நாங்க பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப பேங்காரால் எப்படி இவங்கள்ட்ட இந்த பிள்ளைட போனை கொடுத்த? பேங்காரால் இவர கையில போனை கொடுத்திருந்தா எந்த புள்ள வீட்டை வந்திருப்பா. பேங்குக்கு போன் வாங்க போனவர் தான் இரிப்பாட்டை வச்சு போலீஸ் கூட்டிட்டு போனது. அப்ப பேங்க் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு முதலாவது இத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்க இல்லை. யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தந்த, யார் கேஸ் போட்ட, எதுவுமே இத்த வரைக்கும் சொல்றாங்க இல்லை. அவங்க கேஸே 2ஆம் தேதி எழுதல இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சு அவர் ட்ரிங்க் பண்றவர் தான். ஆனா எங்களுக்கு முன்னுக்கு ட்ரிங்க் பண்ணதே இல்லை. எங்களுக்கு முன்னுக்கு சிகரெட் கூட பிடிக்க மாட்டேன். நாங்க பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாலும் வாண்டு சும்மா கூப்பிட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவேன். மரியாதையா தான் இருப்பேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் போற மத்த டிஜே ஃபங்க்ஷன்கள் அவர் ட்ரிங்க் பண்ணுவேன். எங்களுக்கு முன்னுக்கு இத்த வரைக்கும் அப்படி இல்ல.
இப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் என் புள்ள கஞ்சா எண்ணத்தையோடய குடிபட்டதாமண்டு கொண்டு உள்ளுக்குள்ள போட்டவங்க. அப்ப நான் அதை போய் எடுத்துட்டு வந்து என் பிள்ளைகிட்ட சொன்னேன், நான் மகன் மம்மி உனக்கு பின்னால சங்கம் கொஞ்சம் தெரியலாது, இது இடியப்ப கடை, நான் மரியாதையா நடத்துற கடை, நீ குடிக்க போறியா பியரோ சாராயமோ அள்ளி கொண்டு வச்சு குடி, உனக்கு பின்னால எனக்கு இப்படி தெரியலாது, நான் அவங்க இப்ப வந்து என்ன சொன்னா நீங்க எல்லாம் இந்த செய்யாத கேஸ் அவங்களுக்கு சாதகம் ஆக்குறதுக்காக இவர் இதுக்கு முதல் வருஷம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் பிடிபட்ட கேஸ அவர் இப்படிப்பட்டுதான் இருந்தவர், அவர் தான் பாவிச்சிருக்கிற மாதிரி அவங்க பதிவு செய்யறாங்க. ஒருத்தன் ஒரு தரம் பிடிபட்டுட்டான்னு சொன்னா அதையே வச்சு அவன் அதனால நான் செஞ்சவன் இவங்க எந்த விதத்துல இவங்க சொல்லலாது. அவங்க சொல்றதுக்கு உரிய ஆதாரம் இருக்கணும் அவங்கள்ட்ட. அதுக்கு பிறகு இந்த பிள்ளையிட கேஸ் ஒன்றுமே அவங்களோட ஃபைல் ஆகல, சரியா, ஒன்றுமே இல்லை. இப்ப கடைசியா இதை பிடிச்சிருக்காங்க. எந்த புள்ள ரக்ஸ் பாவிக்கிறல்ல, திட்டமான உண்மை நான் சொல்றேன். சாராயம் குடிப்பான், கிறிஸ்டல் குடிப்பான், என்ன பியர் குடிப்பான். இந்த பழக்கம் எந்த பிள்ளையில இல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் இப்படி பாவிக்கிறான்டா, எங்களுக்கு அவன் நிலைமை தெரிஞ்சிருக்குமே. வீட்டுல எங்களுக்கு எந்த புள்ள இப்படி பாவிச்சிருந்தா நிலைமை எங்களுக்கு இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. அவங்க இப்போதைக்கு இங்க செக் பண்ணதில்ல, அவங்களுக்கு இந்த மெஷின்ல ஒண்ணும் காட்டுறது இல்லையா. அதால இவங்க கொழும்புக்கு அனுப்பித்தான் செக் பண்ணித்தான் ரிப்போர்ட் தருவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ட்ரக்ஸ் பாவிச்சிருந்தா கொஞ்சமாவது அவங்களுக்கு ஏதாவது காட்டிருக்கணும். அப்படி இங்க ஒண்ணும் காட்டுது இல்லையா. ரிப்போர்ட் எப்படி வரும்ன்றது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த பேர் சுயோனியா டெலிமா, அரசல் 33, பெய்லி ரோட், மட்டக்களப்பு. அதில் நான் வசிக்கிறேன். 2ஆம் தேதி காலையில் ஒரு 8:30 9 மணிக்குள்ள 3 பேங்காராக்கள் வீட்டடிக்கு தேடி வந்தாங்க. ஆனால் அக்கா சொன்னோம் ரினோசனை கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேளு. அப்போ நான் போனேன் வெளியே. அப்போ ரினோசனுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆள் படுக்கே என்னத்துக்குன்னு கேட்டேன். அவர போனை புரைக்கினேன் நான் சொன்னேன் போன் மட்டும் இல்லை, அவர பேசையும் காணல. அவங்க கேட்காங்க சைக்கிள் என்னையும் கொண்டவரா. நான் சொன்னேன் அந்த இருந்த இடத்துல ஒரு சைக்கிள் இருக்கி, நானும் ஒரு 3 மணிக்குள்ள எடுத்துட்டு கொண்டு உங்கள்கிட்ட தாரேன். இல்லை எங்களுக்கு இப்போ அந்த சைக்கிள் வேணும், நீங்க அந்த சைக்கிளை கொண்டு தரலாட்டி நடவடிக்கை எடுப்போம். சைக்கிள் கொண்டு தந்தா தான் நான் போன் தருவேன். 3:20 இல்லை ஒரு சொல்றேன் போன் தருவேன். சரியப்பா நான் எடுத்து தாரேன். நான் உடனே போய் அந்த சைக்கிளை கொண்டு அந்த பேங்க் அடியில் கொடுத்தேன். இந்தாங்கன்னு கொடுக்க அந்த அதுக்குள்ள இருந்த செக்யூரிட்டி கார்டு மேலே இருந்து சொல்றேன், நாங்கள் கீழே நிற்கோம், நாங்கள் இவரை கல்லணண்டு ஃபேஸ்புக்கில் போடுவோம், நான் ஒன்றும் பேசலை, அவரை வர சொல்லுங்க, சைக்கிள் கொடுக்குறேன்டா நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம், இவரை போலீஸுக்கு கொடுப்போம், அதுக்குன்னு நான் ஒன்றும் பேசலை. சரி என்றுட்டு வந்துட்டு என் புள்ள ஒரு 2:30 3 மணி போல் ஒளிம்பிட்டு கேட்டான், மம்மி எந்த ஃபோன் அங்கே, மம்மி எந்த ஃபோன் அங்கே. நான் சொன்னேன் இப்படி நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கியா, நான் அந்த சைக்கிளை கொடுத்துட்டேன், நீ போய் சொறி சொல்லிட்டு போன வேண்டிட்டு வா. சரி என்னட்டு அவன் வந்து நடந்த ஆள் பேங்குக்கு போனா என் சின்னவனை அனுப்புறான் 2வது படியின கடைசிய, போப்பா வாச்சான் போறான் என்னன்னு போய் பார்த்துட்டு வா. அவன் பார்த்துட்டு ஓடி வந்து சொன்னான், மம்மியை வாச்சானை இருத்தாட்டி வச்சிருக்காங்க கதிரையில் பேங்குக்குள்ள. சரி திருப்பி சொல்றான், இல்லை போய் நீ பார்த்துட்டு வா, இருத்தாட்டி வச்சிருக்காங்கன்னா பார்த்துட்டு வா. வந்து சொன்னான், மம்மி போலீஸ் ஜீப் பாச்சானே ஏற்றிட்டு போகுது. சரி நான் கொஞ்சம் நேரம் திடமா என்னடா போலீஸ் ஜீப் இருக்கேன், அவங்க போலீஸில் கொடுக்குறேன்னு சொன்னவங்க தானே. சரி என்னட்டு விட்டுட்டு நான் போலீஸுக்குள்ளே போகிறேன். போயிட்டு கேட்கையும், மம்மியை என்னையும் எடுத்து விடுங்க, நான் நிலாம்பாச்சாண்ட விட்ட நாளைக்கு வேலைக்கு போகணும், எடுத்து விடுங்க. பொருவேண்டு சொல்லி போட்டு ஓஎஸ்சி மாத்தியை பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ளே இருக்கிறாக்கள்கிட்ட நான் ஓஎஸ்சியை பார்க்கணும். அவங்க சொன்னாங்க ஓஎஸ்சி இல்லை, 6 மணி போல் வாங்க. சரி என்றுட்டு நான் வீட்டை வந்து எல்லாம் செஞ்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு 7 மணி போல் சாரன் ஒன்றோடையும் இட்லி பார்சல் ஒன்றோடையும் போனேன். அப்போ சொன்னாங்க இட்லி பார்சல் சாரன் தேவையில்ல, இட்லி பார்சலை தாங்க, நான் அதை கொடுக்குறேன். அப்போ அவடுத்துட்டு என் புள்ள பிரித்து சாப்பிட்றான். சாப்பிட்டு போட்டு சொல்கிறான், மம்மியை எடுத்து விடுங்கண்டையும். அப்போ அதுக்குள்ளே இருந்த ஒரு போலீஸ்காரால் சொல்கிறாரு, அது சின்ன பிரச்சனை, நீங்கள் ஆம் குற்றவாளின்னு சொல்லுங்க, ஒரு 3500 4000 ஃபைன் அடிப்பாங்க, பட்டைக்கு வாங்க. சரி வந்துட்டு
அப்போ சொன்னாங்க ஒரு ஷர்ட்டும் ஒரு டவுசரும் எடுத்துட்டு வாங்க, வேறு இந்த உடுப்போட கூட்டிகிட்டு போயில தானே எடுத்துட்டு வாங்க. சரி என்றுட்டு நான் வந்துட்டேன். காலையில் ஒரு ஷர்ட்டோடையும் டவுசரோடையும் போகிறேன். எண்டக்குள்ள அந்த மறியலுக்குள்ள அந்த ரிஷினுக்குள்ள உள்ளுக்குள்ள அதுக்குள்ள கம்பி கூட்டுக்குள்ள உணர்வற்ற நிலையில இருக்குது. அப்ப சொல்றாரு ஒரு ஆள், இவன் நடந்தெல்லாம் தெரிஞ்சான், நல்லா நல்லா தான் இருந்தவன், படுத்தான் ஒழும்புறான் இல்லைன்னு ஒரு ஆள். என்னடா அது படுத்தான் ஒழும்புறான் இல்லையா அண்டை விட்டுட்டேன். சரி அதை பிரச்சி பெருசா எடுக்கல, ஒழும்புறான் இல்லையா இந்த மனதுல அந்த எல்லாம் தோணல சொல்றாங்க. இருந்துட்டு நீங்க வாங்கம்மா உள்ளுக்குள்ள வாங்க, நீங்க வந்து ஒழுப்பினாதான் அவர் ஒழும்பு. நான் போறேன், போய் ரினோசன் ஒழுப்பி அந்த பிள்ளைக்கு உணர்வு இல்லை. இப்போ வாங்கம்மா கைத்தாக்களை தூக்கிட்டு போய் அங்க போய் உடுப்பு போட்டுட்டு நீங்களே உடுப்பு போட்டுவிடுங்க, போட்டுவிட்டு ஆளை புருஷனுக்கு அங்கே என்னது கோட்ஸுக்குன்னு அங்கே கூட்டிகிட்டு போவோம். சரி என்றுட்டு நானே போய் கைத்தாங்களை உடுப்பு எல்லாம் போட்டுட்டு ஆளை விட்டுட்டேன். விட உடனே என்ன ஒரு புக்கில் அவரை சைன் இருந்தால் தான் அங்கே கொண்டு போகலாம்னு சொன்னாங்க. சரி நமக்கு என்னன்னுட்டு இந்த பிள்ளைகிட்ட கையை நீங்கள் பிடிச்சம்மா சைன் வைங்க, நீங்கள் பிடிச்சம்மா சைன் வைங்க. சரி அந்த உணர்வற்ற நிலையிலே நான் நினைஞ்சேன், பிடிச்சி பிள்ளைகிட்ட சைனை வச்சேன். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சைன் இல்லாது, என் பிள்ளைகிட்ட சைன் வடிவான சைன் ஆகணும், உணர்வற்ற நிலைவு தான். சரி என்று விட்டா திருப்பி சொன்னாங்க ஆட்டோவில் ஏற்றிட்டு போகணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குள்ளே நான் சொன்னேன் நான் கொஞ்சம் வீட்டை போயிட்டு வாரணி வேட்டை போயிட்டு. சரி என்று வீட்டை போயிட்டு நான் வேட்ட சொல்லேன். சரி வா ஏற்றி விடுவோம் என்னென்னு பார்ப்போம். வந்துட்டு இவர் வந்து பார்க்க வேட்ட ஒன்றும் கதைக்கல, அவங்க ஒன்றுமே கதைக்கல. இவர் இருந்து அவங்களே அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து திருப்பி பிரச்சனைக்குள்ளே இருந்து அந்த அதுக்குள்ளே இருந்து கூட்டுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு ஆட்டோவில் நடத்தாட்டி கொண்டு போனாங்க. அவன் ஆட்டோக்குள்ளே வேறுள்ள புள்ள பிடிச்சிட்டு இப்படி நிற்கான். அப்போ சொன்னாங்க இவருக்கு ஐஸ் சுற்றியில் அடிச்சிட்டு போகலான்றாங்க. நானும் ஒன்றும் பேசலை. அதுக்குள்ளேயும் அந்த துண்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, மூடமான ஐஸ் வச்சிருந்தேன். என்ன சார் ஐஸ் வச்சிருந்தேதா? சைக்கிள் கேஸில் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன் நீங்கன்னு சொல்லையும், இல்லைம்மா அவர் ஐஸ் குடிச்சிருக்கேன்ட்டாங்க. வந்துட்டு நான் விட்டுட்டோண்டு என்னை அதை செய்யலை, நான் விட்டுட்டேன். அவருக்கு பிறகு தான் இவங்க நினைஞ்சாங்க ஆட்டோ மட்டும் கொண்டாங்க. ஆட்டோக்குள்ளே நான் தான் புள்ளி ஏற்றி விட்டேன். மம்மி வாரனப்பன் ஏறுண்டு நான் தான் ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்டுட்டு கோட்ஸுக்குள்ளே போனேன். எனக்கு இவங்க இந்த பிள்ளையில பதட்டல் நினைக்கிறதுல இவங்க இன்னும் எல்லாம் நடக்குது, நான் விட்டுட்டேன் ஐஸ் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் பேசலை. அப்போ ஜட்ஜ் தூக்கி இப்படி புத்தகத்தை இப்படி போட்டுட்டான், அந்த புத்தகத்தை இங்கே போட்டுட்டான். அப்போ எனக்கு பதட்டம் முழும்பிட்டு என்ன புத்தகத்தை போட்டுவிட்டா என்ன பிரச்சனை வந்துட்டு நான் நினைஞ்சேன். பட் எல்லாம் குளறி கொண்டுட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே போலீஸ்காரால் சொல்கிறே இவரை எடுக்கிறண்டா ஒரு ஆள் லோயர் ஒரு ஆள் வேணும் அண்டு நான் இன்னொரு ஆளை பிடிச்சிட்டாங்கன்னு அந்த போலீஸ்காரால் தான் எனக்கு ஒரு லோயர் பிடிச்சி தந்தேன். லோயரை பிடிச்சி தந்தார், கதைச்சி வெட்டையை கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இவரை நிலையத்தை பார்த்து ஜட்ஜ் நீதிபதி விடலை. 2ஆம் தரம் போக்குள்ள நான் ஃபோன் பண்ணி என் புருஷனை கூப்பிட்டேன். என் புருஷன் தலைமாட்டில் இப்படி தோளில் சாஞ்சபடி சொன்னாங்க, அரைங்க அரைங்க அப்போதான் உணர்வு வேறுபட்டு. நானும் அரைஞ்சேன், ரெண்டு பிள்ளைக்கு உணர்வு வந்தது. தலையில குட்ட விடாமட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு விளங்க இல்லை, குட்ட விடாமட்டாங்க. சரி அவ எழுதிட்டு சொல்லிட்டான், இந்த மாதிரி என்று சொல்லிட்டாங்க. அவங்க கதைச்சதெல்லாம் நான் மைண்டில் எடுத்துக்கொள்ளலை. என் பிள்ளைகிட்ட உணர்வை தான் பார்த்தேன். சரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற மாதிரி தான் எழுதினாங்க, கொண்டு போங்க வேற ஆஸ்பத்திரிக்கு. சரி இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் வீட்டை வந்துட்டேன். அப்பையும் பின்னிரம் ஓடி போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், பேர் வந்துருக்கா இல்லை. அப்போ அந்த பிரச்சனைக்குள்ளே பார்ப்போம்னு வெட்டியால் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், வந்திருக்காண்ட. ஓமாம்மா வந்திருக்கி. சரி இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டேன், எடுத்துட்டு வெட்டியால் ஓம் வந்திருக்கி. அப்போ இப்போ இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்கையும் அது சொல்லலாமா, நாளைக்கும் கூட்டிகிட்டு போவோம், அது எங்களுக்கு சொல்லலாது, அந்த ஏன்னு ஒரு சைன் வேணுமெண்டு நாளைக்கும் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க. வந்தேன் சரி என்று விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாளும் போய் பார்க்க இல்லை. அடுத்த நாள் புருஷனுக்குள்ள சொன்னாங்க அவரை ஒரு கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு, அதில் நீங்கள் பார்க்கலானே, அதையும் நான் விட்டுட்டேன். சரி கிளினிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க தானே. நான் திருப்பி 5ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போனவங்க இவங்க அப்போ தான் அவரை வச்சிருக்காங்க. 5ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போனவர் ஆள் எந்த ஒரு உணர்வற்ற நிலையிலேயும் தான் இருந்தவர். அப்போ டாக்டர் எல்லாத்தையும் விசாரிச்சு எப்படி என்னென்ன மாதிரி. அப்போ நான் சொன்னேன், சொல்லி போட்டு அவர் சொன்னார் எங்கள்கிட்ட ஒரு சைன் பண்ணிடு, கல்வினைக்கு கொண்டு போய் என்னை எடுக்கணும், ஸ்கேன் என்னை எடுக்கணும், எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் எடுத்த பிறகு நான் அடுத்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே போய் வேற பார்க்க போகிறோம்ண்டு வேற அதுக்குள்ளே இருக்கிற நர்ஸ் ரினோசன் சொல்ல பார்க்கணும்ண்டையும்
என்ன அந்த அடிச்ச கேஸான்னு கேட்டாங்க. எனக்கு அப்பயும் மைண்ட்ல யோசிக்கல, இவங்க அடிச்ச கேஸான்னு சொல்றாங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். விட்டுட்டு திருப்பி வாரேன் டாக்டர் இறங்கி வந்து ஜேஎம்ஓக்கிட்ட எல்லாம் போய் காய்ச்சி அவ சொன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் இல்லை, அங்கதான் நீங்க பார்க்கணும். திருப்பி வாரேன் அந்த டாக்டரை கண்டனம் காணேன். டாக்டர் உண்மையை சொல்லுங்க, நான் தாய், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்ற பிள்ளைக்கு சொல்ல. யார் சொன்னேன்? அம்மா மூளை வீங்கிருக்கி ரத்தம் ப்ளீடிங் வந்து, அதனாலதான் இவர் இப்படி இருக்கே. நான் சொன்னேன், அப்ப சுய அறிவு இவருக்கு வருமா? நான் கேட்ட கேள்வி, சுய அறிவு வருமா? அது எனக்கு சொல்லலாமா? இவ்வளவுதான் அவர் சொன்னேன். அதுக்கு பிறகு போறதும் பார்க்கறதும் அப்படியோ வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு ஆள் செத்து போயிட்டு எங்களுக்கு சொன்னது இவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிறார்கள் அடிச்சபடியாத்தான் இப்படி வந்தது, அடிச்சபடியாத்தான் வந்தது. அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாராருன்னு தெரியா எல்லாரும் எங்கள்கிட்ட சொல்லி கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ போஸ்ட்மார்ட்டம் அந்த முடிஞ்ச பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே அதுக்கு போனோம். அவங்க எழுதுறாங்க, அந்த நாங்கள் இந்த பொடியை வேண்டதுக்கு சுக இனம் காரணமாக இறந்துள்ளார். இந்த புள்ள சுக இனம் காரணமாக இறக்கல்ல. அதை எப்படி நல்லா நடந்து போன புள்ள, இட்லி சாப்பிட்ட புள்ள, நாளைக்கு வேலைக்கு போகணுமென்ற புள்ள எப்படி சுக இனம் காரணமாக வார இல்லை. நாங்கள் ஏதோ உள்ளுக்குள்ள செஞ்சிருக்காங்க. என் பிள்ளையில இந்த கண்ணி அப்படியோ நீளம் பாரிச்சு, இங்கே அவ்வளோ நீளம் பாரிச்சு கிடக்கு. இந்த சில கைகள்ல நீளமா பாரிச்சு கிடக்கு. அடிக்காம நீளம் பாரிக்காது, எந்த ஒரு நோய்க்கு நீளம் பாரிக்காது. அடிச்ச வடிவாத்தான் அது நீளம் பாரிச்சிருக்கு. இதுக்கு மக்களாகிய நீங்க நல்ல ஒரு தகுந்த முடிவு எடுக்கணும். இந்த புள்ள சுயினமா சாகல்ல. நாங்க அதை கேட்டு சண்டை பிடிச்சதுக்கு அவர் அந்த அந்த பார்ட்ஸ் எழுதின பாட்டை அப்படியே பிச்சர் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு முதல் இருந்த எழுதித்தான் நான் சைன் வச்சனா. இதான் இத்த வரைக்கும் நடந்தது. எனக்கு கோளுக்கு மேல கோல். எந்த புருஷனை ஜீப்ல அங்க இருந்து என்னை எழுதணும் ஏத்திட்டு வந்தாங்க. நாங்க விடல. எந்த புருஷனை எழுதுறதுக்கோ கதைக்கிறதுக்கோ நாங்க விடல. என் தகப்பன் சைன் வச்சாலும் செல்லுபடியாகுமாமே, இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. முதலாவது மக்களாகிய நீங்க அறியாம என்ற ஒன்று நாங்க செஞ்சு இப்படி பிள்ளையில பழி கொடுக்கறத நிப்பாட்டுங்க. முதல் யோசிங்க. இந்த ஐடென்டி கார்டு கொடுத்தாலும், ஒரு தாய் தகப்பன் போய் ஐடென்டி கார்டு கொடுத்தாலும் பிள்ளைகளை வெட்டைக்கு எடுக்கலாமா? தயவு இது பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனா போலீஸ்மேன் உங்களோட ஐடென்டி கார்டை கொடுத்தண்டாலும் அந்த பிள்ளைய வெட்டைக்கிறீங்க. இடவையிலே இருந்தாலும் சரி வச்சிருக்க வேணாம். எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. எனக்கு இதுக்கேற்ற ஒரு நியாயம் தேவை. மக்களாகிய நீங்களும் அரச ஊழியர்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன், தயவு பண்ணி கேட்டுக்கொள்றேன். போன நான் அவங்க சொன்னாங்க கிளினிக் கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. எந்த நிலைமையும் யோசனையை பார்த்தா அவன் உணர்வற்ற நிலைமையில ஒரு பிரச்சனை பார்க்க விடாது தானே சார். ஒலிம்பி நடந்து வரவனை தான் அவங்களும் பார்க்க விடுவாங்க. எந்த யோசனை தானே, ஒலிம்பியா நடந்து வந்தா தானே என்னை பார்க்க விடுவாங்க. அவனுக்கு தான் உணர்வற்று போயிருக்கு. எப்படி எந்த புள்ள ஒளிம்பி நடந்து வர சுயநினைவு இருந்திருந்தா அவங்க போனாங்க கிளினிக் கொண்டு போயிருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு நியூஸ் வந்தது, நாங்க போனோம். கோர்ட்ஸ்ல இருந்து அண்டு பின்னேரமே கொண்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த போயாடையாண்டு தான் பார்த்தேன். நான் போய் கேட்டேனா அவங்க சொன்னாங்க கிளினிக் கொண்டு போயிருக்கோம்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது என்னன்னு எனக்கு தெரியாது. கிளினிக் கொண்டு போவாங்க, பின்னேரம் வாங்கன்னு சொன்னவங்க. ஆனா பின்னேரத்துல பிரச்சனைல பார்க்க வரான்னு தெரியாது. நான் போகல. பின்னேரம் பார்க்க வாங்கன்னு அவங்க என்னட்ட சொன்னவங்க, நான் போகல.